நெற்றியில் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். நம்ம ஊரு கோயில்கள் பவர்ட் பை கந்தவிலாஸ். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே திருநிலை கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெரியாண்டவர் கோவில் அமைந்துள்ளது. பெரியாண்டவருடன் அங்காள பரமேஸ்வரி தேவியும் அருள் பாலிக்கின்றார். சுயம்பு பெரியாண்டவர் மூலவர். நந்திதேவர் நின்ற கோலத்தில் காட்சி தருவது இந்த கோவிலின் தனி சிறப்பு. ஒருமுறை பார்வதி கொடுத்த சாபத்தால் சிவபெருமான் மனித அவதாரம் எடுத்தார். உலகையே சுற்றி வந்தார். எங்கும் தங்க முடியவில்லை. சக்தியின் சாபத்தால் சிவபெருமான் குழம்பியதால் பூமியின் இயக்கமும் பாதிக்கப்பட்டது. கடைசியாக சிவன் சூலாயுதம் தரையில் விழுந்த இடத்துக்கு சென்றார். அங்குதான் அவரால் தங்க முடிந்தது. அந்த இடம்தான் திருநிலை என அழைக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் நிகழ்வாக பெரியாண்டவர் கோவில் எழுப்பினர். சக்தியின் சூலாயுதம் இங்கு விழுந்தபோது 21 மணல் உருண்டைகள் வந்தது. அவை சிவபெருமானாக உருவெடுத்தன என்ற கதையும் உண்டு. இதை குறிக்கும் விதமாக 21 சிவகணங்களும் லிங்க வடிவில் உள்ளன. சிவன் மனித உருவத்தில் வந்ததால் அவர் காலடிகள் நேரடியாக பட்ட கோவில் இது. நாள்பட்ட நோய்களையும் அங்காள பரமேஸ்வரி குணப்படுத்துகிறாள். அமாவாசை மற்றும் பௌர்ணமி பூஜைகளின் போது பெரியாண்டவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். இங்குள்ள விநாயகருக்கு திருநீறு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. சித்தர்களும் முனிவர்களும் வழிபாடு செய்த தலம் இது. இந்த கோவில் அருகில் உள்ள சித்தாமிர்த குளத்தில் குளித்து சிவனையும் அம்மனையும் தொடர்ந்து 6 வாரங்கள் வணங்கி வந்தால் வேண்டிய காரியங்கள் நடைபெறும். பல்லாயிரம் பேர் சிவனை குலதெய்வமாக வணங்கி வருகின்றனர். அம்மனுக்கும் சிவனுக்கும் வஸ்திரம் சாற்றி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர்.